வெல்கம் டு parvathiammachi சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, அருமையான சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு தக்காளி கிரேவி. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா எதுக்குனாலும் சாதத்துக்கு எதுக்குனாலும் தொட்டுக்கலாமா. இது ரொம்ப அருமையான கிரேவி. பொருட்களும் கம்மி, செய்வது சுலபம். அருமையான கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுட்டு ஒரு சின்ன சில்லு தேங்காய் சில்லு, அளவுக்கு அதிகமாக வேண்டாமா. இந்த கிரேவிக்கு தேங்காய் அதிகம் தேவைப்படாது. ஒரு சின்ன சில்லு தேங்காய் அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. விப்பரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அதையும் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக அது வேண்டாம். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிருங்க. நல்லா விழுத அரைச்சிருங்க. அரைச்ச பேஸ்ட்டை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா ஒரு 1/2 கிலோ தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி என்றைக்கும் இது வேண்டாமா. நாட்டு தக்காளி புளிப்பு அதிகமாயிரும், கிரேவியினுடைய டேஸ்ட்டு எடுத்துரும். அதனால் இந்த தக்காளியை எடுத்து நல்லா ஒரு 1/2 கிலோ நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வலுவலுன்னு கொரகொரப்பு தன்மை இல்லாமல் நல்லா வலுவலுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா அதிகமாக கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் வாங்கி நல்லா இந்த கிரேவியை செஞ்சு வச்சுக்கிட்டு 1 மாதம் அப்படி தூக்கி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். கெட்டே போகாதுமா. அப்பப்போ எடுத்து லேசாக சூடு பண்ணி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் இதுக்கு நல்லெண்ணெய் தாம்மா ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, நல்லெண்ணெய் தான். இது கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். கிரேவினால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விடுங்க. நல்லா கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இதுக்கு அதிக வெங்காயம்லாம் தேவைப்படாதுமா கிரேவிக்கு. ஏன்னா எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கனால அதே கொலகொலப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் வெங்காயம் தேவைப்படாது. இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு அதை பொடிசாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லேசாக அந்த பச்சை ஸ்மெல் வாடை போகணும். அதை நல்லா போட்டு வதக்கிட்டு அப்புறம் அரைச்ச தக்காளி விழுது அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாம் பச்சையாக போட்டிருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை தூக்கலாக இருக்குமா. அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவி இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குமா. இது பேருக்கு தான் சைவ கிரேவி, ஆனால் அசைவம் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு இருக்கும். சிக்கன் கிரேவி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம சிக்கனே இல்லாமல் இருந்தாலுமே இது சிக்கன் சேர்த்த கிரேவி மாதிரி ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த கிரேவி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வச்சுக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா மலிஞ்சு கிடக்குது இல்லை, நல்லா வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெக்கேஷன் டைம் டூர் போகிறோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே இதில் நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம், மிளகு காரம் வேறு இருக்குது. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொல கொலன்னு வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வற்ற விடணும். உப்பையும் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. வெக்கேஷன் சமயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சு கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. வெளியில் கொண்டுட்டு போய் டூருக்கு கொண்டுட்டு போகிறதுக்கும் நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். நடுவில் ஒரு கரண்டி வச்சு மூடி வைக்கணும். ஏன்னா கொலகொலப்பு தன்மை வரும்போது தெரிக்கும். அதனால் பக்கத்தில் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யணுமா. நடுவில் ஒரு கரண்டி வச்சு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது பெரியவங்கள்லாம் வயசானவங்க இருப்பாங்க. இந்த கோதுமை தோசை, அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. கோதுமை தோசை தான் எப்போ பார்த்தாலும் சட்னி சாம்பார் கொடுத்தாலே போரிங்காக இருக்கும். அதுக்காக என்ன செய்யணும், நம்ம இப்படி கிரேவி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 1 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். அவங்களும் நல்லா டேஸ்ட்டாக வாய்க்கு ருசியாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. நமக்கும் நல்லா டேஸ்ட்டாக கொடுத்ததுக்கு உண்டான ஒரு ஆத்ம திருப்தி. நல்லா கொல கொலன்னு வரணும். ஒரு 10-20 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா இந்த கிரேவி. சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும். இன்றைக்கி நான் தக்காளியை வச்சு ஒரு டிப்ஸு சொல்கிறேம்மா. இப்போ தக்காளி விலை மலிஞ்சிருக்கிற நேரம். அப்போ நம்ம என்ன செய்வோம், 2 கிலோ பழத்தை வாங்கிட்டு ஒரே தட்டில் கொட்டிடுவோம். ஒரு பழம் போட்டால் கெட்டு போயிடுச்சுனாலும் எல்லா பழமும் வீணாக போகும். அந்த வீணாக போகாமல் அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு உப்பு தண்ணியில் போட்டு
நல்லா கழுவிட்டு அந்த ஒரு தட்டில் போட்டு நல்லா தனித்தனியாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கெட்டே போகாதுமா, 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்னொன்று என்ன செய்யுங்க, ஒரு கழுவலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு தட்டில் போட்டு பழங்களை பூரா திருப்பி திருப்பி கமுத்தி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பழங்களை ஒவ்வொரு பழமாக கமுத்தி போட்டிங்கனாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பழம். அதுவும் ஒரு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.